எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும், எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற முழுமையான தகவலை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த தேதிகளில் கனமழையும் மிக கனமழையும் தீவிரமாகும் என்று ஏற்கனவே பல நாட்களாக அறிவிப்புகளை நம்ம கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கோம். ஆகஸ்ட் மாதத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட 30 மாவட்டங்களுக்கு மேலாகவே நமக்கு மழை பொழிவு, அதாவது பெரும்பாலும் 95% வரை தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிரும். எல்லா மாவட்டங்களுக்குமே நமக்கு மழை வரப்போகுது. ஆனால் இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, மழை அளவில் வித்தியாசம் இருக்கும். சில மாவட்டங்களில் 15 சென்டிமீட்டர், சில மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டர், சில மாவட்டத்தில் 6 முதல் 7 சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகும். மழையினுடைய அளவு எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு பதிவாகும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரை வானிலை அறிக்கையை கேளுங்க. எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய மழையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். பெரும்பாலான மாவட்டங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும் சில மாவட்டங்களில் மிக கனமழையாக பதிவாகக்கூடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே அநேக மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக தீவிரமாகி இருக்கக்கூடிய நிலையில மீண்டுமாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் மிக கனமழை பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டத்தில் பதிவாக போகுது. அதுல சில மாவட்டங்கள் தாழ்வான பகுதிகளெல்லாம் கடுமையான மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும். அறிவித்தபடி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து கனமழையோட மிக கனமழையினுடைய தீவிரம் தான் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. அதுல நமக்கு கிட்டத்தட்ட 20 முதல் 30 மாவட்டங்கள் வரைக்கும் தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறதுலாம் பதிவாக போகுது. சரி, எந்தெந்த மாவட்டத்துல மிக கடுமையான கனமழை, அதாவது கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவதாக கடலூர் மாவட்டத்தில் நல்ல அதிக அளவு மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கிறோம். குறிப்பா ஆகஸ்ட் 3, 4, 5 தேதிகளில் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். 2ஆம் தேதி மிதமானதிலிருந்து கனமழையா தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு 3, 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் மிக கனமழை பொறுத்தவரை பெரும்பாலான பகுதிகளில் புரட்டி போடும். அதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் தெற்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள், அதை தொடர்ந்து விக்கிரவாண்டி, மயிலம், இது போன்ற பல இடங்களிலும் விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமாகவே கடுமையான மழை பொழிவு காத்திருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய வெயிலெல்லாம் கொஞ்சம் விட்டு தள்ளுங்க, மழை பொழிவை எதிர்பாருங்க சொல்லக்கூடிய தேதியிலிருந்து. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுமே மழை கிடைக்கும். அங்கொன்றும் இங்கொன்றுமான மழை பொழிவு, ஒதுக்கியே பெய்யக்கூடிய மழை பொழிவுலாம் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மிகவும் தீவிரமான ஒரு அடைமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்க வாய்ப்பு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் குடியாத்தம், காட்பாடி போன்ற இடங்களில் கனமழை சற்று அதிகமாகவே இருக்கு. திருப்பத்தூர்ல வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கும். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவாய், செம்மேடு உள்ளிட்ட இடங்களிலும் அதிகமான மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு. ஒவ்வொரு நாளுமே தீவிரமாக இருக்கும். மாலை மற்றும் இரவு நேரத்தில் ஒவ்வொரு நாளுமே நமக்கு தீவிரமாகவே இந்த மழை பொழிவு இந்த இடங்கள்ல பதிவாக வாய்ப்பு. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை கிடைக்கும். வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு தான் நிறைய இடங்கள்ல மழை பொழிவு காத்திருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த போலூர், செங்கம், ஆரணி, சேத்பட்டு, நிறைய இடங்கள்ல, வந்தவாசி போன்ற இடங்கள்ல கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்து காணப்படும். திருவண்ணாமலையினுடைய நகர பகுதிகளிலும் பலத்த மழை வாய்ப்புகள் இருக்கு. தருமபுரி மாவட்டம், பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அநேக இடங்களில் கனமழை பதிவாகும். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, இளம்பிள்ளை, அதை தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவாசல், வாழப்பாடி, அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஏற்காடு உள்ளிட்ட இடங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். எல்லா இடங்களுமே நம்ம சேலம் மாவட்டத்தில் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். நாமக்கல், ராசிபுரத்திலும் கனமழை வெளுத்து வாங்கும். திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை. எல்லாமே ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து தாங்க. இன்னைக்கே மழை வரும்னு எதிர்பார்த்துடாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. ஆகஸ்ட் 2லேருந்து எதிர்பாருங்க. சொல்ற மாவட்டங்கள் எல்லாமே ஆகஸ்ட் 2லேருந்து 8 வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம். மழை கண்டிப்பா இருக்கு.
அடுத்ததாக திருச்சி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எல்லா இடங்களுக்குமே கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மட்டும் இல்லாமல் நத்தம், சின்னாளம்பட்டி இது போன்ற நிறைய இடங்கள் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் 2லிருந்து படிப்படியாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். மதுரை மாவட்டங்கள் அநேக இடங்கள் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். ஆகஸ்ட் 3, 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் கனமழை அதிகமாக இருக்கும். சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரத்தில் ஆகஸ்ட் 3, 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகள் வரைக்கும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போது பெரும்பாலும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் எதிர்பாருங்க. பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே நமக்கு வந்து காவிரியிலிருந்து நீர்வரத்து அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சம் கனஅடிக்கு மேலே நீர் திறப்பு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே சமயங்களில் டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவும் இன்னொரு பக்கம் பதிவாக போகுது. கர்நாடகாவில் மட்டும் மழை இல்லைங்க, நம்ம டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ஆகஸ்ட் 3, 4 மற்றும் 5 தேதிகளில் எதிர்பார்க்க முடியும். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களிலும் கனமழை உண்டு. நாகை, தஞ்சை, திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறையிலும் பலத்த மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். டெல்டாவில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் இந்த கனமழையானது பதிவாகும். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி மாவட்டத்திலும் தொடர்ந்து கனமழையானது பதிவாகும். கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்டங்களிலும் கனமழை அதிகரிக்க வாய்ப்பு. எல்லாருமே இன்னைக்கே மழை வரும்னு நினைச்சு எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி மாலையிலிருந்து நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சு 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை விட போறதே கிடையாது. மிகவும் அதிகப்படியான மழை பொழிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. தொடர்ந்து எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்கள், தேனி மாவட்டங்கள், தென்காசியில், கன்னியாகுமரி மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் நம்ம அறிவிக்காமல் இருக்கிறோம். அது எந்தெந்த மாவட்டங்கள் பார்க்கலாம். அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் மிதமானதிலிருந்து கனமழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரும்பாலும் மிதமான மழையும், சில இடத்தில் மழை பகுதியாக கனமழையினுடைய தீவிரமும் அதிகரித்து காணப்படும். ஆனால் சென்னை உட்பட எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சில இடத்துல பார்த்தா கனமழை சற்று தீவிரமாக இருக்கும். சில இடத்துல மிதமான மழை மட்டும் விட்டு விட்டு பதிவாகி கொண்டே இருக்கும். எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திற்கும் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. இதில் ஏதேனும் மாவட்டங்கள் விடுபட்டு இருந்தால் கண்டிப்பா உங்க பகுதிகளுக்கு மழை வரும். மிதமானதிலிருந்து கனமழை எதிர்பாருங்க. அறிவித்த மாவட்டங்கள் எல்லாமே கன முதல் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். கர்நாடகா மாநிலங்களில் ஆகஸ்ட் மாதங்களிலும் தொடர்ந்து பருவமழை தீவிரமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நமக்கு மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் அவ்வப்போது விட்டு விட்டு கணிசமாக அதிகரித்து கொண்டே இருக்கும். தென்மேற்கு பருவமழை தமிழகத்திலும் இப்போ நமக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. வெறும் மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும் இனி வரும் நாட்களில் கனமழை தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்.